நண்பர்களுக்கு வணக்கம். 2025ஆம் ஆண்டு, அதாவது தமிழில் விசுவாசி வருடம் ஐப்பசி மாதம் ராசி பலனை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துக்கிட்டு வரோம். ஒவ்வொரு ராசிக்காரனும் நமக்கு என்ன நடக்கும், எப்படி இருக்கும், எதிர்பார்ப்புகள் என்ன என்ன மாற்றங்கள் ஏற்படும், என்ன தொழில் மாற்றங்கள், என்ன மற்ற மாற்ற நிலைகள்லாம் எப்படி இருக்குங்க எல்லாம் அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த அடிப்படையில் தனுசு ராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் உச்சமாக இருக்கிறார். அதாவது ஏப்ரல் மே மாதத்துலேருந்தே ராசிநாதன் உச்சமாக இருக்கிறார். அப்படின்னு ஒரு 4 மாதமாக ராசிநாதன் உச்சமாக தான் இருக்கார். எப்பயுமே ராசி வலுவடைந்து 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு ராசிநாதன் 8ஆம் இடத்தோடு வலுவாக இருக்கார். ஜனனகாலத்தில் உங்கள் ஜாதகத்தில் 8ஆம் இடத்தோடு வலுவாக பிறந்த ஜாதகம் இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் எல்லாமே வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் அப்படிங்கிற அமைப்பில் இருப்பீங்க. 2ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டாலும் நல்ல வாழ்க்கை அமையும், நல்ல கணவரம் அமையும், நல்ல பொருளாதாரம் மேம்படும், தொழிலில் புதிய முயற்சிகள், தொழிலில் வளர்ச்சி, இது எல்லாமே கூடுதலாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் ஒவ்வொரு வயசுக்கும் இது நடக்குங்கிற அமைப்பு இல்லையா? அந்த ராசியில் 5 வயசு குழந்தையும் இருக்கும், 50 வயசு ஆம்பளையும் இருப்பான், 20 வயசு வாலிபனும் இருப்பான் அப்படிங்கிறது உண்மை. அப்போ அந்தந்த வாலிப வயதுக்கு ஏற்றால் போல் பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிறது இங்கே உண்மை. அந்த அமைப்பில் நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சின்ன குழந்தைங்க 5 வயசு 10 வயசு குழந்தைங்களாம் இங்கே விட்டுருங்க. அது ஒன்றும் பெரிய பாதிப்புன்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. அது வளர்ச்சிக்கு உண்டான அமைப்பு, அந்த குழந்தைய வளர வைக்கிறதுக்கு உண்டான, அந்த குழந்தைய வளர்த்துறதுக்கு உண்டான தகுதி அமைப்பு உங்களுக்கு இப்போ கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த உண்மை. தாய் தந்தையராக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார அன்பர்கள் எல்லாமே இன்னைக்கு பொருளாதார அமைப்பில் நல்ல நிலையில் இருப்பீங்க. வெளிநாடு, வெளிமாநிலம் அப்படிங்கிற அமைப்பில் தொழிலில் உட்காருவீங்க. ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்பில் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறது தான் எங்கள் உண்மை. அப்போ சரி, வேறு என்ன இப்போ வேண்டும்? 20 வயசில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, 20 வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே தொழில் மேன்மை, படிப்பு, கல்வி தான் 20 வயசுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கான். இந்த 20 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய கல்வி, என்னென்ன மாதிரி கல்வியை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனை கல்வி அமைப்பும் அவங்க கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ அந்த கல்வி அமைப்பு எந்த வகையில் உங்களுக்கு என்னென்ன மாதிரி வழிவகையில் நீங்கள் வருவீங்க அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்கலாம். அதாவது எப்பயுமே இந்த ராசியினுடைய அடிப்படையில் பிறக்கும் போதே 10ஆம் இடத்தோடு சூரியன், செவ்வாய், குரு தொடர்பு கொண்டவங்க உங்களுக்கு மருத்துவம் சார்ந்த துறை, காவல்துறை, சிவில் சம்மந்தப்பட்ட அமைப்பு, இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். சில பேர் சிவில் ஒர்க்கை வெளிநாட்டில் போய் செய்வீங்க. மருத்துவம் சில பேர் வெளிநாட்டில் போய் படிப்பீங்க, வேலை செய்வீங்க. இந்த அமைப்பு எல்லாமே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பூரா இருக்குது. ஏன்னா ராசிநாதன் வலுவடைகிறதுங்கிறது மிக முக்கியம். 4இல் சனி இருக்கிறது அவ்வளோ நல்லா இல்லை. அது தாயாருடைய உடல்நலத்தை கொஞ்சம் பாதிக்கும். அதுதானே தவிர மற்றபடி எந்த கெடுதலும் அங்கே கிடையாது. 4ஆம் இடத்தோடு அந்த கிரகம் தொடர்பு கொண்டது. 9ஆம் அதிபதி 12 இருக்கிறார். பாக்கியங்கள் கொஞ்சம் குறைவுபடும் அப்படின்னா என்ன? எல்லாத்துலேயுமே அந்த பருவ வயசு 30 வயசு 40 வயசில் இருக்கக்கூடிய ஆண்கள், தனுசு ராசிக்காரர்கள் எல்லா ஆண்களுமே 40-45 இருக்கிறவங்கள பிள்ளைங்களை செட்டில் பண்ணிடுவீங்கன்னு அர்த்தம். பாக்கியங்கள் நடக்கிறதுங்கிறது வேற, பாக்கியங்கள் இனிமேல் குறைபடும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வேற. பாக்கியங்கள் நடக்கும் அப்படின்னா அவங்கள எல்லாத்தையும் செட்டில் பண்ணுறது, படிக்க வைக்கிறது, வேலையை வாங்கி கொடுக்கறது, திருமணத்தை பண்ணி வைக்கிறது, இதெல்லாமே பாக்கியம்னு தான் சொல்கிறேன். அதெல்லாம் முடித்தவங்களுக்கு பாக்கியங்கள் குறைபடும். இனிமேல் உங்களுக்கு வேலை என்ன, இனிமேல் என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க, பிள்ளைங்களுக்கு பாக்கியத்தை என்ன கொடுக்க போகிறீங்க, எல்லா பாக்கியமும் அமைஞ்சாச்சு இல்லையா? அதனால் அந்த அமைப்பின் அடிப்படையில் பாக்கியங்கள் எல்லாமே அங்கே கொடுத்தாச்சு. அந்த 40-45 வயசில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே தன்னுடைய குழந்தைங்களுக்கு தேவையை பூர்த்தி பண்ணிட்டீங்க. சரி, அதுக்கு மேலே வயதை கடந்தவர்கள் என்ன பண்ணுவீங்க? இது ஒரு கணக்கு இல்லையா? அதுக்கு மேலே வயதை கடந்தவர்கள் பொறுமையாக நீங்கள் நிதானமாக, ஏன்னா ராசிநாதன் என்னதான் உச்சமாக இருந்தாலும் சரி, 60 வயசில் இருக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய சில கஷ்டங்கள், உடல் ரீதியான, மன ரீதியான சில அழுத்தங்கள், இது எல்லாமே இதிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியாதுங்க. நான் சொல்கிறது 50 வயசு தாண்டினவர்களுக்கு. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 50 வயதை கடந்தவர்களுக்கு இன்னுமே நம்ம சம்பாதிக்கலாம், இன்னுமே நம்ம கையில் அதிகாரம் வேணும், இன்னுமே நாம் சொல்கிறதான் நம்ம பிள்ளைங்க கேட்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தயவு செஞ்சு விட்டுறணும். ஏன் அப்படின்னா, இதுக்கு மேலே உங்களை உங்களுக்கு என்ன தேவை? உணவு, படுக்கை இடம், அவ்வளோதான். உடையும் உணவும் படுக்கை இடமும் அது கிடைக்குதான் தான் நீங்கள் பார்க்கலாம். அதுலேயே சிலருக்கு நீங்கள் நல்ல குழந்தைங்களாக பெற்றிருந்தா கூட உங்களுக்கு கிடைக்காத அமைப்பை கொள்ளணும். அந்த 60 வயசுக்கு அந்த தனுசு ராசிக்கார நண்பர்கள் எல்லாத்துக்குமே. ஏன் அப்படின்னா, கடைசி காலத்தில் என் பிள்ளைங்க கவனிப்பாங்க, என் மருமக கவனிப்பா, என் மக கவனிப்பா அப்படின்னு எல்லோரும் தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இந்த காலத்தின் கட்டாயமாக என்னாலும் அந்த அமைப்பு ரொம்ப நீங்கள் விலகி போறீங்கிறதான் ஒன்று. சில பேர் கொண்டு போய் இந்த ஆசிரமத்தில் விடுற அமைப்பு, உனக்கு என்ன மாதம்னா 8000 10,000 15,000 நான் கட்டிடுறேன், நீ என்னோடலாம் இருக்கக்கூடாது, வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு
பெத்த பிள்ளைங்களே அப்பா அம்மா கொண்டு போய் அங்கே ஆசிரமத்தில் விட்டுறாங்க. ஆசிரமத்தில் வந்துக்கிட்டு வேதனையோடையே ஃபோன் பண்ணிக்கிட்டு பிள்ளைங்கிட்ட பேசிக்கிட்டு பேர குழந்தைங்களை பார்க்க முடியாத ஒரு மன உளைச்சல் இருக்கக்கூடிய அமைப்பு 60 வயசு கடந்தவர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். எப்போங்க மன உளைச்சல் வரும்? சாப்பாடுக்கு துணிமணி இருந்துட்டா போதுமா? நம்ம உறவுகளை விட்டு பிரிஞ்சு இருக்கிறோம் அப்படிங்கும்போது மன அழுத்தம் கண்டிப்பாக வரும். அந்த அமைப்பு இவங்களுக்கு உண்டு. இப்போ அதாவது நான் சொல்லக்கூடியது 60 வயசு கடந்தவர்களுக்கு பேர பிள்ளைங்களும் பார்க்க முடியாது. இல்லைன்னா பேர பிள்ளைங்க உங்கள் பசங்க உங்களோட குழந்தைங்களெல்லாம் வெளிநாட்டில் இருப்பாங்க. நீங்கள் இங்கே தனிமைப்படுத்தப்பட்டு இருப்பீங்க. என்னதான் காத்துக்குனாலும் பணம் இருந்தாலும் மாதம் அவங்க 1 லட்ச ரூபா அனுப்புறவனா இருந்தால் கூட உனக்கு அதில் என்ன இது இருக்கு? உயிரோடு இருக்கக்கூடிய உயிர் உறவுகள் எல்லாமே பக்கத்தில் இருக்கிறது தாங்க நிம்மதி, சந்தோஷம். அது கொஞ்சம் இல்லாமல் பண்ணுங்க. அது கொஞ்சம் இல்லாமல் பண்ணிட்டு காசை மட்டுமே வச்சுக்கிட்டு சந்தோஷப்பட முடியுமான்னா கண்டிப்பாக சந்தோஷப்பட முடியாது. காசு சந்தோஷத்தை தந்துடாது. அந்த அமைப்பில் கொஞ்சம் பிரிவுகள் இதுதான் பிரிவுன்னு சொல்கிறேன். இது சுப பிரிவோ என்ன பிரிவா? தொழிலுக்காக வேலைக்கு போய் தான் தீரணும். அப்போ தொழிலுக்காக வேலைக்கு வெளிநாட்டில் குடும்பத்தோட தான் இருந்தாகணும். அப்போ அவங்க இருக்கிற இடத்துல தான் குழந்தைகள் இருக்கும். இப்போ இதெல்லாம் ஒரு பிரிவு தான். ஆனால் அந்த பிரிவிலையும் ஒரு சங்கடங்கள் இருக்கிறது, மன அழுத்தங்கள் இருக்கிறதுங்கிறது உண்மை. இது 60 வயசை கடந்தவர்களுக்கு வரும். சரி, புதுசாக படித்து வேலை இல்லாமல் இருக்கிற வேலை கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற இளம் வாலிபர்கள் 20 வயசு 25 வயசில் உள்ளக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் வேலைக்கு உண்டான கண்டிப்பாக உண்டு. ஏன் அப்படின்னா ராசிக்கு 11 சூரியன், அவர் இயற்கை சுக்கரன் வீட்டில் இருக்காரு. அந்த அமைப்பில் 8ல் குரு இருந்தால் கொஞ்சம் நாடு விட்டு நாடு போய் இந்த ஐடி துறை, சாஃப்ட்வேர் துறை, இந்த வெளிநாடு வேலை, கம்பெனி வேலை எப்படின்னு எதிர்பார்க்குறவங்க எல்லாமே வேலை கிடைச்சி கொஞ்சம் வெளியில் இருப்பீங்க. சில பேர் மாநிலத்துக்குள்ளே இருப்பீங்க. சில பேர் மாநிலத்தை விட்டு தாண்டி இருப்பீங்க. சில பேர் வெளிநாட்டில் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு வகையான அவங்க பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு அந்த வேலை அமைப்பெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் ஒருத்தர் சம்பாதனை மாதம் 30,000 இருக்கக்கூடியவங்களும் இருக்கீங்க, மாதம் 1 லட்ச ரூபா வாங்குறவங்க இருக்கீங்க, மாதம் 2 லட்சம் வாங்கக்கூடியவங்களும் இருக்கீங்க. அது பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தான் அது நிர்ணயிக்க முடியுமே தவிர ராசி பலனுக்குள்ள அது கண்டிப்பாக வராது, சொல்ல முடியாது. அப்போ அதனுடைய அடிப்படையில் நீங்கள் பெருந்தன்மையானவர்கள், எப்பயுமே கௌரவம் அந்தஸ்தை இழக்காதவங்க. குரு ராசிநாதன் குருவாக வரக்கூடிய எல்லாருமே கௌரவத்தையும் அந்தஸ்தையும் இழக்க மாட்டீங்க. தனக்கு மரியாதை வேணும்னு எதிர்பார்ப்பீங்க. அடுத்தவங்ககிட்ட மரியாதையாக கௌரவமாக கண்ணியமாக நீங்கள் நடந்துக்கக்கூடிய நபர். அதனால் நம்மளை யாரும் தரம் குறைவாக பேசக்கூடாது அப்படின்னா நீங்கள் நாணயமாக நடக்கணும். இல்லை, கண்டிப்பாக நாணயமாக தான் நடந்துகிட்டு இருக்கிறீங்க. காசே இல்லைன்னா கூட தப்பான வழியில் அந்த பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. இது உங்களுடைய இயல்பான குணம். ஆனால் அப்படிப்பட்ட உங்களையே உங்கள் தொழில் ரீதியாக மேலே இருக்கக்கூடிய தனியார் துறையை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அரசு துறையை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களை போட்டு டார்ச்சர் தான் பண்ணுவான். ஏன்னா ராசிநாதன் மறையிறது அப்படிங்கிறது உச்சம் பெறுங்கிறது தான். அப்படி உச்சம் பெறுவதுங்கிறது நீங்கள் நல்லவங்கிறத மட்டும்தான் குறிக்கும். ஆனால் உங்களுக்கு என்ன தொந்தரவு வரப்போகுதுங்கிறது உங்களுக்கு மற்ற பாவக அமைப்புகளில் தான் தெரியும். அதனால 4 சனி இருக்கும்போது திரும்ப ராசியவே பார்க்கறதில்ல. ஒரு கெட்டவன் இருக்கான் தொழில் பண்ணுற இடத்துல உங்களை போட்டி பொறாமையாக நடத்திக்கிட்டே இருப்பான். நீங்கள் பிரமாதமாக செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, நல்ல குவாலிட்டியான கண்ட்ரோலில் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க தொழிலை. ஆனால் நீ செய்கிற குவாலிட்டி சரியில்லை, உன் மேலே கம்ப்ளைண்ட், நான் சரி இல்லைங்க, நான் கரெக்டாக செய்வீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தன் இருப்பான். அது மேலே அதிகாரியாக இருப்பான். அவன் தான் அந்த வேலையை செய்வான். அந்த வேலையை செஞ்சு உன் பேருக்கு எடுக்கிற அமைப்பு, உனக்கு மன உளைச்சல ஏற்படக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே இங்கே செய்யும். சரி, அதுக்கப்புறம் வாழ்க்கைகளுக்கு அடுத்தது என்ன? தொழிலை பற்றி நம்ம பேசியாச்சு. அடுத்தது திருமணத்தை பற்றி நம்ம பேசுவோம். திருமண அமைப்பில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திருமணம் முக்கியமான ஒரு இது இல்லையா? 7ஆம் அதிபதி 12இல் மறைகிற ஒரு பாயிண்ட். அந்த 12இல் மறைகிறது தப்பு தான். அப்போது உங்களுக்கு சுக்கிரன் நீச்ச நிலையில் இருக்கார். இந்த சுக்கிரன் நீச்ச நிலை இருக்கும்போது இந்த மாதம் பூராமே உங்களுக்கு திருமணத்தை பற்றி ஒரு ஆர்வமோ எண்ணமோ இருந்தாலும் கூட அது தடையாகக்கூடிய அமைப்பு. திருமண முயற்சி கைவிடப்படும். திருமண முயற்சி பேசி நீங்கள் முடிவு பண்ணி எல்லாம் தேதி பிடிச்சி பத்திரிகை அடிக்கிற கண்டிஷனில் கூட நின்று போகிற அமைப்பு வரும். இது ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் கடக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். 50 பேர் ஐயோ எனக்கு எல்லா வசதியும் இருக்குது, பையன் நல்ல வேலையில் இருக்கான், நாங்களும் நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கோம், இவ்வளோ இருந்தும் கூட நாங்கள் தொழிலில் திருமணத்தை பண்ண முடியல, இப்போ கல்யாணம் பேசி கூட அந்த பொண்ணு நின்று போச்சு அப்படிங்கிற மன உளைச்சலில் நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு 1.5 மாதம் 2 மாதம் நீங்கள் அதில் நீங்கள் வெளியே வர முடியாதுங்க. ஏன் அப்படின்னா சுக்கிரன் பாதிக்கப்பட்டு 7ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டார். ராசிக்கு 7ஆம் அதிபதி புதன் உங்களுக்கு சுக்கிரன் திருமணத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு நீச்சமாக இருக்கிறாரு. சனியின் பார்வையில் இருக்கிறார். சனியின் பார்வையில் வரும்போதே அங்கே கெடுத்துருங்க. ராசிக்கு 2ஆம் அதிபதி தான் அங்கே பார்க்குறாரு. 2ஆம் அதிபதி சுருத்துவமாக இருந்தாலும் இந்த விஷயம் நடக்கும். சுக்கிரன் வலுத்து இருக்கணும். அது ஜனன காலத்தில் வலிமையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் திருமணத்தில் தடை இல்லை, பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி போகும். எப்பயுமே ராசிநாதன் வலுத்தவன் ஜனன காலத்தில் ராசிநாதன் வலுத்தவன் எல்லா வகையிலையும் சமாளிப்பான். ஆனால் இருந்தாலும் மனச்சோர்வு வரும், மனசங்கடம் வரும். அந்த மனச்சங்கடம் எதனால் வருது? நாம் நினைச்சது நடக்கலை, அதனால் வருது. இந்த அமைப்பில் தான் நீங்கள் மனசு கெட்டு போய் இன்னைக்கு
குறிப்பாக பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்கிறது உண்மை. அதனால் எச்சரிக்கையாக நீங்கள் இந்த மாதம் பூரா இருக்கும். 2 மாதத்துக்கு திருமணத்தை பற்றி தள்ளி போடுங்க.